இந்தியால நெறைய ஏர்லைன் கம்பெனிஸ் ஃபெயிலியர் ஆயிருக்காங்க. ஆனா, கிங்ஃபிஷர மட்டும் ஏன் கவர்ன்மெண்ட் டார்கெட் பண்றாங்க? விஜய் மல்லையாவ மட்டும் அக்யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? Vijay Mallya case. He is the biggest criminal. He is the biggest businessman. This is the biggest national issue. இந்தியால இதுக்கு முன்னாடி ஜெட் ஏர்வேஸ், பாரமவுண்ட் ஏர்வேஸ் அந்த மாதிரி நெறைய ஏர்லைன் கம்பெனிஸ் ஃபெயிலியர் ஆயிருக்காங்க அண்ட் பேங்க்ரப்டும் ஆயிருக்காங்க. இந்த கம்பெனிஸ்க்குலாம் குடுக்காத அட்டென்ஷனை ஏன் மீடியா கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ்க்கு மட்டும் குடுத்தாங்க? அண்ட் விஜய் மல்லையா அப்படிங்கிறவரு ஒரு நார்மலான பிசினஸ் மேன் கிடையாது. யுனைடெட் ஸ்பிரிட்ஸ், யுனைடெட் பிரீவரேஜஸ் மாதிரியான பெரிய ஆல்கஹாலிக் பிராண்டோடைய சேர்மனா இருந்திருக்காரு. அதுவும் இல்லாம இந்தியன் பார்லிமெண்ட்ல 2 தடவை அவரு எம்பியாவும் இருந்திருக்காரு. இந்த லெகசி எல்லாம் தாண்டி ஏன் அவரை ஒரு குற்றவாளி மாதிரி கவர்மெண்ட் ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கறத கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். முதல் விஷயம், ஜெட் ஏர்வேஸும் பிசினஸ் பண்றாங்க, பிசினஸ் ஃபெயிலியர் ஆகுது, பேங்க்ரப்ட் ஆகுறாங்க. அவங்களால பேங்க்குக்கு ரீபேமெண்ட் பண்ண முடியல. சோ பேங்க்ஸ் லீகல் ப்ரொசீடிங்ஸ் பண்ணும்போது இன்சால்வன்சில வெறும் 5% ரோட் ஆஃப்ல அவங்க ரெக்கவரி பண்றாங்க. அதாவது 8,000 crores வெறும் 5% மட்டும் தான் ரெக்கவரி ஆகுது. பட் அப்படியே நீங்க விஜய் மல்லையா கேஸ்ல வந்தீங்க அப்படின்னா இவருக்கு 9,000 crores borrowing money அப்படின்னு சொல்லிட்டு மீடியா சோர்சஸ் சொல்லுது. பட் அவருடைய பாட்காஸ்ட்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய டோட்டல் கடனே 6,200 crores தான், அதுவும் 11.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட சேர்த்து. சோ நான் 9,000 crores நான் கடன் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு முதல் விஷயம் அவர் டெனி பண்றாரு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இப்போ ஜெட் ஏர்வேஸ் ஃபெயிலியர் ஆன உடனே அவங்க லீகல் ப்ரொசீடிங்ஸுக்கு கோஆபரேட் பண்ணாங்க. பட் விஜய் மல்லையா என்ன பண்றாரு அப்படின்னா செட்டில்மெண்ட் கேட்கிறாரு. செட்டில்மெண்ட்ல பேங்க்ஸோடைய நார்ம்ஸ அவர் ஃபாலோ பண்ணல. அண்ட் இவரு கொடுக்குற அந்த செட்டில்மெண்ட் கிளாரிபிகேஷன் இல்லாததுனால பேங்க்ஸ் இவருடைய செட்டில்மெண்ட்டையும் ரிஜெக்ஷன் பண்ணிடுறாங்க. இது ஒரு முதல் தவறு. ஏன் அப்படின்னா ஒரு பெரிய லெகசி இருக்கிற ஒருத்தர் பேங்க்ஸோடைய லீகல் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிருக்கணும். பட் அதை பண்ணாம டைரக்டா செட்டில்மெண்ட்டுக்குள்ள போறது அப்படிங்கிறது அக்செப்டபிளான விஷயம் கிடையாது. ரெண்டாவது பெரிய தப்பு என்ன அப்படின்னா, விஜய் மல்லையாவை வில்ஃபுல் டிஃபால்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, இப்போ ஜெட் ஏர்வேஸ் பிசினஸ் ஃபெயிலியர் ஆகுது, அவங்க கிட்ட வேற எந்த சோர்ஸும் இல்ல. சோ அதை லீகல் ப்ரொசீடிங்ஸ் படி இன்சால்வன்சில அந்த விஷயத்தை சால்வ் பண்றாங்க. அது டிஃபரெண்டான விஷயம். பட் கிங்ஃபிஷர் கேஸை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் ஃபெயிலியர் ஆகுது, பேங்க்ரப்ட் ஆகுறாங்க. விஜய் மல்லையா அப்படிங்கிறவரு ஒரு மிகப்பெரிய பிசினஸ் டைகூன். அவர்கிட்ட யுனைடெட் பிரீவரேஜஸ் இருக்கு, யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் இருக்கு. அவரால கடனை ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் இருக்கு. அப்படி இருந்தும் அவர் அந்த ரீபேமெண்ட்டுக்கான விஷயங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கல. இது வில்ஃபுல் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பெரிய தப்பு என்ன அப்படின்னா, இவரு பிசினஸ்க்காக தான் லோன் வாங்குறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ்க்காக தான் லோனை வாங்குறாரு. அந்த பணத்தை இவரு ஆர்சிபிக்காகவும் F1 ரேசிங் டீமுக்காகவும் டைவர்ட் பண்றாரு. சோ இது கவர்மெண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் மணி லாண்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பிசினஸ்க்காக பணம் வாங்கி பிசினஸ் பண்ணி அது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அது டிஃபரெண்டான கேஸா இருக்கும். பட் நான் பிசினஸ் பண்றேன்னு பணம் வாங்கிட்டு அந்த பணத்தை நான் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாம வேற விஷயங்களுக்கு நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படிங்கறத எந்த வகையிலுமே அக்செப்ட் பண்ண முடியாது. மூணாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கிங்ஃபிஷர் டிஃபால்ட் ஆகுது. சோ அவங்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி கொடுக்கல. அவங்களுடைய எல்லா எம்ப்ளாயிஸுமே கிட்டத்தட்ட ஒரு 6 months இல்ல 1 year வரைக்கும் சேலரி இல்லாம இருக்காங்க. பட் விஜய் மல்லையா இந்த பக்கம் ரொம்ப லக்ஸரியான லைஃப லீட் பண்றாரு. அந்த டைம்ல தான் அந்த ஆர்சிபி டீமை வாங்குறது, பிரைவேட் ஜெட்டை வாங்குறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல அவர் அமைச்சுக்கிறாரு. இந்த விஷயத்துக்காக அவர் ரீசெண்டா மன்னிப்பு கேட்டிருந்தாலுமே கூட அவரு அந்த நேரத்துல பண்ண விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவே தவறான ஒரு விஷயம். மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, ஒரு பிசினஸ் பேங்க்ரப்ட் ஆகுது அப்படின்னும் போது அவரு இங்க நாட்டுல இருந்து அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணிருக்கணும். ஆனா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நாட்டை விட்டு வெளியேறாரு, லண்டன்ல போயிட்டு செட்டில் ஆயிடுறாரு. இப்ப நம்மளே ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறோம், அவன் சடனா ஊரை விட்டு ஓடிட்டான் அப்படின்னா நம்மளுடைய மைண்ட்ல அவன் நம்மளை ஏமாத்திட்டான்ற ஒரு மனநிலை தானே இருக்கும். இதுவே அவன் கடனே கொடுக்கணும் பட் உள்ளூர்ல தான் இருக்கான் அப்படின்னா நமக்கு அந்த எண்ணம் வராது. சோ இவரு இவ்வளவு பிரச்சனை இருக்கு சொல்ல நாட்டை விட்டு வெளியே போனது பெரிய தப்பு. அண்ட் லண்டன் கோர்ட்லயுமே கூட இவரு ஃபண்ட்ஸ டைவர்ட் பண்ணிருக்காரு அப்படிங்கறத ப்ரூஃப் பண்ணிருக்காங்க. இவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டுகளை நிரூபிச்சும் இருக்காங்க. இப்போ இதுல யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் மல்லையாக்கு யுனைடெட் ஸ்பிரிட்ஸ், யுனைடெட் பிரீவரேஜஸ் இந்த மாதிரி பெரிய பிராண்ட் இருக்கு, பெரிய அளவுல பணம் இருக்கு. இந்த 9,000 crores மீடியா சோர்சஸ் சொல்ற மாதிரி 9,000 crores தான் கடனே இருந்தாலுமே கூட அவரால் அதை ஈஸியா ரீபேமெண்ட் பண்ணிருக்க முடியும். பட் அவர் ஏன் பண்ணல? ரெண்டாவது 2 தடவை கவர்மெண்ட்ல எம்பியா இருந்திருக்காரு. இந்தியாவில பெரிய ஒரு உயரிய பதவிகள்ல ஒண்ணு. அதுல 2 தடவை அவர் இருந்திருக்காரு. அப்படி இருந்தும்
இவரு வந்து சில தவறுகள் செய்யும்போது, ஏன் அவங்க கூட இருந்த யாருமே வந்து அவங்களுக்கு கைட் பண்ணலையா? அப்படிங்கிறதும் தெரியல. 3வது முக்கியமான விஷயம், இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிசினஸ் டைக்கூன் வந்து ஏன் நாட்டை விட்டு வெளிய போனாரு? எல்லாத்துக்கும் மேல விஜய் மல்லையா அப்படிங்கிறவர் வந்து பிசினஸ்ல தோத்து போனாரா? இல்ல தோற்கடிக்கப்பட்டாரா? அப்படிங்கிறதெல்லாம் $1,000,000 கொஸ்டின். இதுக்கெல்லாம் அவர் மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாரி ரெகுலரான பினான்சியல் அப்டேட்ஸ்க்கு வீடியோவ லைக் பண்ணிட்டு பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க.